Hi viewers, welcome to my channel. என் பேர் அமுதா. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். எல்லா ஏஜ் குரூப்புக்கும் காமனா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படினா அனிமிக் ப்ராப்ளம் தான். இது எல்லாருக்குமே இருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து எவ்வளவு இருக்கணும் ஹீமோகுளோபின் அப்படினு பாத்தீங்கன்னா 12 to 15 அளவு ரேஞ்சில இருக்கணும். ஜென்ட்ஸ்க்கு வந்து 13 to 17 ரேஞ்சில இருக்கணும். இது வந்து மாறுபடும் போது தான் நம்ம உடம்புல வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுது. உச்சி முதல் பாதம் வரை நமக்கு எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு மூல காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா மெயினா இதுவா தான் இருக்கும். இந்த ப்ராப்ளம் தான். இது சரி பண்ணாலே வந்து நம்ம நிறைய நோய்களை வந்து நம்ம விடுவிக்கலாம் நம்மள. இத வந்து எப்படி நம்ம உணவுல வந்துட்டு ஈஸியான முறையில நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்ன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது நிறைய டேப்லெட் கொடுப்பாங்க. அதெல்லாம் விட இது இந்த வகையில நம்ம சாப்பிடும்போது குயிக்கா நம்ம பாடியில வந்து அப்சர்வ் ஆயிடும். இப்போ நான் என்னென்ன பொருள் கொண்டு வந்திருக்கேன்னா கருப்பு எள்ளு, கருவேப்பிலை ஜூஸ், கேரட் பீட்ரூட் ஜூஸ், முருங்கைக்கீரை சூப், நல்லா கொதிக்க வச்ச பசும்பால், அதுக்கு தேவையான இந்த பசும்பால் கலக்கிறதுக்கு தேவையான வந்து வெல்லம், சர்க்கரை வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. வெல்லம், பனை வெல்லம், பனங்கற்கண்டு இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். தேன் கொண்டு வந்திருக்கேன். சுத்தமான தேனா இருந்தா ரொம்ப நல்லது. டேட்ஸ், இந்த டேட்ஸ் வந்து நம்ம தினம் 4 நாள் டேட்ஸ் சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் அளவு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பசும் பாலில் நீங்கள் இந்த மாதிரி வெல்லம் கலந்து தினம் நீங்கள் ஒரு 48 டேஸ் நீங்கள் குடிக்கும் போது ஹீமோகுளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு. இந்த முருங்கைக்கீரை சூப்பு வந்து நான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணியில் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதித்த உடனே ஒரு டம்ளராக வந்த உடனேயும் அதை கொஞ்சம் சால்ட்டு போட்டு நீங்கள் குடிக்கும்போது ஹீமோகுளோபின் அளவு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். கேரட் பீட்ரூட் ஜூஸ், 2 கேரட் எடுத்திருக்கேன் நான், ஒரு பீட்ரூட். இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோட பனை வெல்லம் சேர்க்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வெல்லம், நாட்டு வெல்லம் நீங்கள் சேர்த்து கரைச்சி குடிக்கும்போது உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். கருவேப்பிலை ஜூஸ், கருவேப்பிலை ஜூஸ் எப்படி பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை நான் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோட வெல்லம் ஒரு 4-5 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்து 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நீங்கள் குடிக்கும் போது ஹீமோகுளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். எள்ளு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்லாவே. கருப்பு எள் வந்து ரொம்பவே வந்து அயன் அதிகமாக உள்ளது இதில். இதை தினசரி நீங்கள் எள்ளு உருண்டை வாங்கி நீங்கள் சாப்பிடலாம். இதை வீட்லேயே ரெடி பண்ணலாம். அடுத்து நான் உங்களுக்கு வந்து எள்ளு உருண்டெல்லாம் எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அந்த எள்ளை நீங்கள் தினசரி நீங்கள் சாப்பிடும் போது ஹீமோகுளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்கள் தினசரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும் போது உங்கள் உடம்புல வந்து ஹீமோகுளோபின் அளவு அதிகமாகும். அந்த அனிமிக் ப்ராப்ளம் நம்மளிருந்து போயிடும். இதனால பல பிரச்சனைகள்லேருந்து இப்போ முடி கொட்டுதல், தைராய்டு ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹீமோகுளோபின் அளவு தான். இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா வகையான நோய்களும் இதனால போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஈமோ ப்ளஸ் குளோபின் இது ரெண்டும் சேரும்போது தான் நம்ம உடம்புல வந்து ஹீமோகுளோபின் அளவு கூடுது. இந்த ரத்த சிவப்பணுக்களை வந்து நம்ம உடம்புல வந்து கூடணும் அப்படின்னா நம்ம வந்து பருப்போட வந்து கீரையை வந்து நம்ம பொரியலாகவோ இல்லை கூட்டு மாதிரியோ மசையலாகவோ செஞ்சு சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் போது தான் நம்மளுக்கு அது கரெக்டாக போகும். எந்த உணவுமே வந்து நம்ம எப்படி சாப்பிடணும்னு ஒரு முறை இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்மளும் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி நம்ம சாப்பிடும் போது அது நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும். எல்லாத்துக்கும் ஒரு முறையோட நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவை கரெக்டாக வச்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இது போல் டிப்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.